இந்த மனநலம் பாதிக்கப்பட்டவங்க பார்த்தீங்கன்னா, பொதுவா சட்டையை கிழிச்சு அலைவாங்க. இல்ல இருக்கிறவங்க வர்றவங்க போறவங்கள தட்டு அடிப்பானுங்க. இல்ல மேல தாண்டி கதவ கடிப்பானுங்க. இப்படி பார்த்துருப்போம். ஆனா தமிழ்நாட்டுல மட்டும் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வந்ததுக்கப்புறம், இந்த மனநலம் பாதிக்கப்பட்டவங்க நேரா கோயிலுக்குள்ள தான் போவாங்க. மசூதிக்கெல்லாம் போமாட்டாங்க, சர்ச்சுக்கெல்லாம் போமாட்டாங்க. அங்கங்க இருக்கிற இந்த ஈவேராமசாமி சிலைக்கு மேலலாம் போமாட்டாங்க. நேரா ஆலயத்துக்குள்ள போவாங்க. கோயில சிலைய உடைப்பாங்க. இல்லைன்னா கோயிலில் வர சாமியை இழிவா பேசுவாங்க. அப்படி இல்லைன்னா உள்ள இப்போ 2 நாளைக்கு முன்னாடி சிதம்பரம் நடராஜ் கோயிலில் போயிட்டு நான் தான் கடவுள்ன்ட்டு பால் எடுத்து தலைக்கு ஊற்றிப்பாங்க. இந்த சிலையை உடைக்கிறவனை பூரா மனநோயாளி அப்படின்னு சொல்றதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 1953ல் முத ஈவே ராமசாமி வந்து ஒரு சிலையை உடைச்சார். அதுலேருந்து இவங்க முடிவு பண்ணிட்டாங்க, மனநோயாளி தான் சிலையை உடைப்பான், சாமி சிலையை உடைச்சா மனநோயாளி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதோட தொடர்ச்சி வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வரைக்கும் அந்த ஈவே ராமசாமி அகையாரக்கள் வந்து கோயில் சிலையை உடைக்கிற மட்டும் குறியா இருக்காங்க. ஏன்னா சிதம்பரத்துல வந்து அவன் குடிச்சவனு பார்த்தீங்கன்னா கருப்பு சட்டை போட்டு தான் இருந்தான். அந்த பாலத்தை ஊற்றிக்கிட்டவன், அர்ச்சகரை தாக்குனவன். இதில் இன்னும் சொல்ல போனீங்கன்னா ஒரு 2 வருடங்கள் 65 கோயில்களில் வந்து மனநலம் பாதிக்கப்பட்டவங்க தாக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தினமலர் பத்திரிகை சொல்லுது. இந்த மனநலம் பாதிக்கப்பட்டால் ஈவே ராமசாமி மாதிரி இந்த மனநலம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு கோயில் மட்டுமே கண்ணுக்கு தெரியுதுன்னா அது என்ன காரணமா இருக்கும்? இதுல சிதம்பரத்துல இடிச்சு வந்து கையில சர்டிபிகேட்டோட வந்திருக்கான். கையில வந்து மனநலம் சான்றிதழோட கையில வச்சுட்டு இருக்கான். உடனே போட்டாங்க, சான்றிதழ் எடுத்து போட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மனநலம் பாதிக்கப்பட்ட சான்றிதழ் வாங்குறது வந்து ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ரயில்வே ஸ்டேஷன் இருக்கிற கிராமங்கள் சைடில் உள்ள இதெல்லாம் பாத்தீங்கன்னா மனநலம் பாதிக்கப்பட்டவருக்கு வந்து சலுகை கட்டணம் உண்டு. அதுக்காக இந்த டூப்ளிகேட் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு அலைவாங்க. இவங்க எல்லாம் பணத்தை கொடுத்து சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுப்பாங்க. நான் மென்டல் அப்படின்னு சொல்லிட்டு. எதுக்கு நான் அந்த சர்டிஃபிகேட் கொண்டு கொடுத்தோம்னா ட்ரெயினில் வந்து ஒரு 60% 70% வந்து சலுகை விலை கட்டணங்கள் உண்டு. பேருந்துகளில் சலுகை விலை உண்டு. கூட ஒருத்தர் கூட்டு போய்க்கலாம். இதுக்காக இந்த மனநலம் அப்படின்ற பாதிக்கப்பட்ட சான்றிதழ் வந்து ரொம்ப ஈஸியாக நிறைய பேர் வாங்கி வச்சிருக்காங்க. நான் ட்ரெயினில் 2-3 பேரை பார்த்துருக்கேன். அப்போ இந்த மாதிரி சர்டிஃபிகேட் வந்து ரொம்ப ஈஸியாக கூட கிடைக்கிறதுனால இவங்க தயார் பண்ணி அனுப்புகிறாங்களோ அப்படின்னு தோணுது. இதுக்கெல்லாம் ஒரே விடிவு, இந்த திமுக ஆட்சியை வந்து தமிழகத்தை வந்து சுத்தமாக தொடச்சி எறியணும். இல்லைன்னு வச்சுக்கிடுங்களேன், ஒருவேளை இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு அடுத்த முறை ஆட்சிக்கு வந்தா இந்த கோயிலுக்குள்ள புகுந்து சிலையை உடைக்கிற இந்த மனநோயாளிகளாம் வீட்டுக்கு வர ஆரம்பிச்சிருவாங்க. இந்துக்கள் வீட்டுக்குலாம் வர ஆரம்பிச்சிருவாங்க. அதோடைய முன்னோடியா தான் செஞ்சிட்டு இருக்காங்க இவங்க. அதனால நம்ம தெளிவா இருப்போம். எக்காரணம் கொண்டும் இந்துக்கு விரோதமா பேசுற எவனுமே இங்க இருக்கக்கூடாது. அவங்க எந்த ஒரு சர்ச்சைக்கும் போகாம, எந்த ஒரு மசூதிக்கும் போகாம, மனநோயாளிக்கு கோயில் மட்டுமே கண்ணுக்கு தெரியுதுன்னா அதை கேட்டு நம்புறவன் தான் மனநோயாளியா இருப்பான்.